இங்க இந்த பொண்ணோட உடம்ப தொட்டாலே ஷாக் அடிக்குது. இந்த சின்ன பொண்ணோட அப்பாவை சுத்தி 4-5 ரவுடிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பாவை காப்பாத்தணுமேன்னு சொல்லி அந்த ரவுடிகள் மேல இந்த சின்ன பொண்ணு கைய வைக்கவும் அடுத்த செகண்டே ஷாக் அடிச்சு எல்லாரும் ஓடுறாங்க. இந்த விஷயம் அந்த கிராமத்துல தெரிய இந்த பொண்ணுக்கு பேரும் புகழும் கிடைக்குது. இத பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவோ இது இவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து விட்டா ஹெட் மாஸ்டர் இருந்து நீ படிக்கவே மாட்டுக்கன்னு சொல்லி அந்த பொண்ணை வாங்குன்னு வாங்குறாரு. அவரோட கால்ல விழுந்து இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கவும் அவரோட முடியே நட்டுக்கிற அளவுக்கு ஷாக் அடிக்குது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அவரும் நார்மலாவே மனுஷங்களோட உடம்புல கரண்டோட பவர் இருக்கும், ஆனா உங்க பொண்ணோட உடம்புல அது அதிகமாவே இருக்குது. இத குறைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, இதோட வாழ பழகிக்கோங்கன்னு சொல்லி அவரும் அனுப்பி விடுறாரு. நாளுக்கு நாள் இந்த பொண்ணோட பவர் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவரோட 2 பசங்களும் சொத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவரும் நான் கண்ண மூடுனாதானடா சொத்து உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அவ்வளவு கெத்தா நல்லி எலும்ப உறிஞ்சி சாப்பிட்டு இருக்காரு. அதை உறிஞ்சி சாப்பிடுற அந்த செகண்ட் மனுஷன் உயிரை விட்டுறாரு. நடப்புல அவரோட 2 பேர பசங்களும் ஆப்போசிட் கட்சியில நிக்கிறாங்க. திருப்பியும் சொத்துக்காண்டி சண்டை வருது. வக்கீல் வந்து உயிரை எடுத்து வாசிச்சா இந்த மொத்த சொத்தும் மகன்களுக்கு போகாம தன்னோட பேர பசங்களுக்கு போகும்னு எழுதியிருக்கு. அதுலயும் யார் முதல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்தமும் போய் சேரும்னு எழுதியிருக்கு. அடுத்த நாளே நம்ம ஹீரோவோட தம்பியும் ஒரு சேட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், 5 மாசம் முழுகாம இருக்கான்னு சொல்றாரு.